முக்கியமான நாள் ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நான் சொல்கிறேன். 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வசந்த பஞ்சமிங்க. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 12:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை 10:30 மணி வரை இருக்குது. ஆனால் திங்கட்கிழமை வந்து காலையிலே முடிஞ்சிருந்தால எப்போவுமே சாயந்தரம் தான் அந்த இதை கும்பிடணும், அந்த வழிபாட்டு முறையை செய்யணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கா வந்து விளக்கேற்றி கும்பிடணும். அதை யாருக்கு விளக்கேற்றணும்னா சரஸ்வதி தேவி, அதாவது நம்மளுக்கு கல்விக்கு வந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க சரஸ்வதி தேவி. அந்த அம்மாவுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்கலாம், இல்லை சிலை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை எடுத்து வச்சு நீங்கள் எப்போவும் வீட்டில் என்ன பூஜை முறை பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி கோலம் போட்டு எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வந்து முல்லைப்பூவோ மல்லிகைப்பூவோ அந்த சரஸ்வதி அம்மாவுக்கு சாத்தி உங்கள் குழந்தைங்க நீங்களும் வந்து குளிச்சுட்டு குழந்தையும் குளிக்க வச்சு எடுத்துட்டு வந்து அவங்க வச்சிருக்கிற நோட்டு, அவங்க படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த நோட்டு புத்தகம் பேனா எல்லாத்தையும் சரஸ்வதி முன்னாடி வச்சு அம்மா தாயே என் குழந்தைக்கு நல்ல படிப்பை கொடு, ஞாபக சக்தியை கொடு, திறமையை கொடு, அது எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும், எல்லா போட்டிகளும் கலந்து அது நல்ல முறையில் வெளிவரணும்ட்டு நீங்களும் வேண்டிக்குங்க. குழந்தைகளையும் கேட்க சொல்லுங்க. மேலும் வந்து சரஸ்வதி தேவி பற்றி நிறைய ஸ்லோகங்கள் பாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. ஸ்கூல்லையும் சொல்லித்தராங்க, பாட்டு கிளாஸுக்கு போச்சுன்னா அங்கேயும் படிக்குதுங்க. அதெல்லாம் சொல்லுங்க சரஸ்வதி தேவி முன்னாடி. அந்த மாதிரி சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையான மனதோட நிறைவான மனதோடு நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா நிச்சயம் உங்கள் பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே கல்வி முறையில் சிறந்து விளங்கி வர வசந்த பஞ்சமிக்குள்ள ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணுவாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேற்றி இந்த பூஜையை செய்யுங்க. அவங்களுக்கு எல்லாரும் வந்து வீட்டில் பச்சை ட்ரெஸ் இருந்தால் பச்சை ட்ரெஸ் போட்டுக்குங்க. ஏன்னா பச்சை தான் போட்டுட்டு கும்பிடணும். அதனால் பச்சை கலர் எந்த மொத்தம் பச்சை எது இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பசங்களுக்கு அணிவிச்சுட்டு நீங்களும் போட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, நெய்வேத்தியமாக பால் நெய் சோறு அந்த சரஸ்வதி அம்மாவுக்கு வச்சு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு கேளுங்க. இதே முறை வசந்த பஞ்சமி வந்து நம்ம மாதம் வராகிக்கு கும்பிட்டுட்டு வரோம். அந்த மாதிரி கும்பிட்டுட்டு வரும்பொழுது இந்த நாளைக்கும் வந்து அது 2ஆம் தேதி, அதான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் அந்த பஞ்சமி வர்றதால அவங்க வந்து வராகி அம்மா சிலையோ படமோ இருந்தால் அவங்களுக்கு செவ்வரளி பூவை போட்டு பஞ்சமுக திரியை ஏற்றி பஞ்சமுக விளக்கை ஏற்றி வச்சு சக்கரவள்ளி கிழங்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நைவேத்தியத்தை வச்சு நல்லா வந்து நம்மளுக்கு என்னென்ன குறையும், உங்களுக்கு பெரியவங்க நீங்கள் இருக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு கல்வி கேட்டீங்க சரஸ்வதி அம்மாக்கிட்ட, இவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன நோய் வேணாம், தீர்க்க ஆயுசு வேணும், எல்லாத்துலேயும் ஜெயிச்சு நிற்கணும்னு அவங்கள கேட்டு 2 தெய்வங்களையும் வணங்கி ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு உங்கள் குறைகள்லாம் அங்கே சொல்லி குழந்தைங்க படிக்கணும், நீங்களும் நல்ல திறமையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் அந்த இப்போ வந்து சரஸ்வதி தேவியும் வராகி அம்மாவும் உங்களுக்கு வரம் தருவாங்க. வர வருடம் வசந்த பஞ்சமிக்குள்ள நீங்கள் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக காணுவீங்க. அதனால் இந்த வழிமுறைகளை அந்த பிரசாதம் கரெக்டாக வைங்க. நெய் சோறு வைக்காமல் மறந்துடாதீங்க. நெய் சோறும் பாலும் வைங்க. வராகி அம்மாவுக்கு சக்கரவள்ளி கிழங்கோ இல்லை பாலோ எது உங்ககிட்ட இருக்குதோ அதையும் வச்சு செவ்வரளி போட்டு வேண்டுங்க. நிச்சயம் பலன் கிடைக்கும். பலனை அடைஞ்சி வர வருடத்துக்குள்ள உங்கள் பிள்ளைங்க நல்ல கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க. உங்களுக்கும் வேண்டியதெல்லாம் நடக்கும். நல்லதே நடக்கும்.